ஆரணி அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வகுப்புகளில் நம்ம பார்த்தோம்னா உளவியல் பற்றியான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். அது பெரும்பாலான ஆசிரியர் பெருமக்கள் ஆன்லைனில் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வரீங்க. அதற்கு எங்களுடைய அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அதனுடைய கண்டினியூ கிளாஸ் இப்போ எதை சார் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, கல்வி உளவியல். கல்வி உளவியல்னா என்ன? கல்வி உளவியல் முதல்ல உளவியலை பற்றி பார்த்தோம். இப்போ கல்வி உளவியலை பற்றி பார்க்குறோம். இங்கே எழுதியிருக்கிற இதில் மட்டும் கண்டிப்பாக ஒரு கொஷின் எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு வினாக்கள் வரும். கல்வி உளவியல் வரம்புகள். இந்த கல்வி உளவியல் வரம்புகள் மூன்றாக பிரிக்கிறாங்க. முதல்ல சொன்னது யார் சார் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்ஸ்னிக். இரண்டாவதாக சொன்னது யார் சார் அப்படின்னு பார்த்தோன்னா H.C. லிண்டர்கிரேன். மூன்றாவதாக காரியாசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் சகாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம்னா கோல்ஸ்னிக் 6 கருத்துக்கள் கொடுத்திருப்பார். அடுத்து H.T. லிண்டர்கிரேன் 5 கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க. அடுத்து காரியாசன் 4 கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்றது நம்ம மிக பார்த்தோம். கோல்ஸ்னிக் கல்வி உளவியல் என்ன சார் சொல்கிறாருன்னா, தனியால் வேறுபாடுகள், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அப்படின்றதுல பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது. அப்போ தனியால் வேறுபாடுனா என்ன, அது தனியால் வேறுபாட்டினுடைய வகைகள் என்னென்ன, இது மாணவர்கிட்ட நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத எடுத்துக்காட்டோடு சொல்ல வேண்டும். அடுத்து ஊக்கம், மோட்டிவேஷன். குழந்தைகளுக்கு இப்போ அதிகமாக நம்ம ஊக்கப்படுத்தினா மட்டும்தான் அந்த குழந்தைகள் சரியாக படிப்பாங்க. இப்போ நாம் கூட பார்த்தோம்னா டீச்சர்ஸ் பெருமக்கள் படிக்கும்போது ஒரு டல்னஸாக இருப்போம். ஆனால் உடனடியாக நம்ம அதை வேறு லெவலில் கொண்டு வரணும்னா மார்க் எடுத்து எப்படி நம்ம டெட்டில் பாஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு கான்செப்ட் வரும்பொழுது நமக்கு நாமே செல்ஃப் மோட்டிவேஷன் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகுற ஊக்கத்தை இங்கே கொண்டு வர. அடுத்து கற்பித்தல் முறைகள். கற்பித்தல் முறைகள்னால் என்ன சார்? டீச்சிங் மெத்தடில் நம்ம பார்த்தோம்னா ஒரே மாதிரியாக கற்பித்துக்கிட்டு போனால் போர் அடிச்சும். ஸோ சப்ஜெக்டை மாற்றி மாற்றி படிக்கணும். சப்ஜெக்ட் என்ன சார்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உளவியல் படித்தீங்கன்னா ஒரு 45 நிமிடங்களுக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்தோம்னா சயின்ஸு படிக்கலாம். அப்படி சயின்ஸ் படிக்க முடியலன்னா தமிழ் படிக்கலாம். இது மாதிரி மாற்றி மாற்றி படிக்கும்போது கற்றலில் ஆர்வம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பை உருவாகும். அதனால் கற்பித்தல் முறைகளை இங்கே கொண்டு வராங்க. அடுத்து மதிப்பீட்டு முறைகள், எவாலுவேஷன் முறையை பற்றி இங்கே கொண்டு வரணும். ஸோ கோல்ஸ்னிக்கில் பார்த்தோம்னா மதிப்பீட்டு முறைகளை இங்கே கொண்டு வராங்க. மதிப்பீடு எப்படி கொண்டு வரலாம், நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்மளுடைய நினைவில் எந்த அளவுக்கு நின்று இருக்கு, ஸ்டோரேஜஸ் பேஸ் பண்ணிக்கணும், நினைவு கூறுதலை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுல மதிப்பீட்டு முறைகளை இங்கே பார்ப்போம். அடுத்து வகுப்பறை மேலாண்மை, கிளாஸ்மேட் மேனேஜ்மெண்ட். மாணவர்களுக்கு வகுப்பறை மேலாண்மையில் ஒரு ஆசிரியரான நாம் தான் ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் நடந்துக்கிறத பேஸ் பண்ணி தான் மாணவர்கள் நம்மக்கிட்ட மரியாதை செலுத்துவது அதிகமாக இருக்கும். நல்ல ஆசிரியர் பேர் எடுக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்கொணர கொண்டு மாணவர்களுடைய மனதில் கொண்டு வர வரைக்கும் நம்ம பார்க்கணும். அதனால் வகுப்பறை மேலாண்மை நம்ம சரியாக பின்பற்ற வேண்டும். நேரத்துக்கு கரெக்டாக போகும், மாணவர்கிட்ட மோட்டிவேஷன் பண்ணணும், மாணவருக்கு என்ன பாடத்தை நடத்த போகிறோம்ன்றதை தெளிவுபடுத்தணும். அந்த மாணவருக்கு பாடத்தை நடத்தி கடைசியாக கன்க்ளூஷன் கொடுக்குற வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்து மனநலம். நாம் மென்டலாக சொல்லக்கூடிய மனநலத்தோடு நடக்கக்கூடிய சரிங்களா. இந்த மனநலம் என்பது மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கு நமக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். மனநலத்தை பேஸ் பண்ணி. அடுத்து ஒழுக்கத்தை உருவாக்குதல். ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்கள்கிட்ட ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை பேஸ் பண்ணி சொல்லும். நாம் ஆசிரியர்களாக நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கிறோமா என்பதை இங்கே தெரியப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் கோல்ஸ்னிக் தனியால் வேறுபாடு, ஊக்கம், கற்பித்தல் முறைகள், மதிப்பீட்டு முறைகள், வகுப்பறை மேலாண்மை, மனநலம், ஒழுக்கத்தை உருவாக்குதல் ஆகிய அடிப்படையில் கல்வி வரம்பு கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னா H.T. லிண்டர்கிரேன். இதை கேட்டாங்க சார், டெட் பேப்பர் 2ல் கேட்ட கொஷின்ஸ் இதில் ஸோ இதில் இங்கே என்ன சொல்கிறோம்னா கற்பவர். யார் கற்பவர்? மாணவர்கள். சரிங்களா. கற்பவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கற்பிக்கும் முறைகள், டீச்சிங் மெத்தடில் நம்ம எப்படிலாம் மாணவருக்கு கதை சொல்லி பாடத்தை நடத்த வேண்டும் என்பது இங்கே கற்பிக்கும் முறைகளை பற்றியான விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்தணும். இப்போ கற்பித்தல் முறைகள் வச்சுக்கங்களேன். அட் ப்ரெசண்ட் பார்த்தோம்னா வரலாறு நடத்துகிற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அறிவியல் பாடத்தை நடத்துகிற ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது EVS என்விரான்மெண்டல் பயாலஜி அல்லது என்விரான்மெண்டல் சுற்றுப்புற சூழ்நிலை நடத்துகிற ஆசிரியர் இருந்தாலும் மாணவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். அட் ப்ரெசண்ட் பார்த்தோம்னா நம்ம இதில் அறிவியல் மனப்பான்மையை மாணவர்களிடையே ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசு வானவில் மன்றம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி
கணிதத்தின் மீது மாணவர்களுக்கு அதிகமாக ஊக்கத்தை வெளிப்படுத்துவதற்காக மகிழ் கணிதம் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மாணவர்களுக்கு வந்து இங்கே கற்பிக்கும் முறைகளை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். அந்த மாணவர்களுக்கு வந்து எப்படி நடத்த வேண்டும், என்னென்ன பாடத்தை கொடுக்கணும், சப்போஸ் அந்த மாணவருக்கு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டானா அதுக்கான பதிலும் நம்ம சொல்ல தயாராக இருக்கணும். ஸோ தெளிவாக சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம்னா நிறைய சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதை பற்றியான விஷயத்தில் கற்கும் முறைகள், அடுத்து கற்கும் அனுபவம். சரி, மாணவருக்கு வந்து கற்கும் அனுபவத்தை ஒரு வாரத்துக்கு முன்னே பாடத்தை நடத்தியிருக்கோம், திருப்பி இப்போ கேட்டால் ஆன்சர் பண்ணோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அவன் தெளிவுபடுத்தி கரெக்டாக சொல்லுவாங்க. அப்போ அந்த கற்கும் அனுபவத்தை நம்ம வெளிக்கொணர்தல் வேண்டும் என்பதை இங்கே கொண்டு வராங்க. அடுத்து கற்கும் சூழ்நிலை, என்விரான்மெண்ட். நம்ம எப்படி கற்றுக் கொடுத்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தையை ஊக்கப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் மாணவருக்கு ஆர்வம் இருந்தால் சூழ்நிலையோடு படிக்கக்கூடிய நபராக இருப்பான். அதனால் அதுவும் பார்க்கும். லாஸ்ட்டாக கற்பிப்பவர் யார் சொன்னால் நாம் தான். ஆசிரியர்களாகிய நாம் மாணவர்களுக்கு பாடத்தை நடத்துவதை விட வாழ்க்கை பாடத்தை தெளிவாக நடத்தி கொடுத்தோம்னா அவனை எல்லாத்தையும் கொண்டு வருவான். என்பதனால தான் H.C. லிண்டர்கன் அவர்கள் கற்பவர், கற்பிக்கும் முறை, கற்கும் அனுபவம், கற்கும் சூழ்நிலை, கற்பிப்பவர், ஆசிரியரை பற்றியான வரம்பு கொடுத்திருக்காரு. அடுத்து லாஸ்டாக காரியாசன், குழந்தையும் அதன் வளர்ச்சியும். ஒவ்வொரு குழந்தையும் எப்படி வளர்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சி என்ன, அறிதிறன் வளர்ச்சி, மூளை வளர்ச்சியை பேஸ் பண்ணியும் படிக்கிற விஷயத்தில் வேகமாக படிக்கிறோன்னா அல்லது மெதுவாக படிக்க ஸ்லோ லேர்னர்னு நம்ம சொல்லுவோம். மெதுவாக படிக்கிறோன்னா படிக்கிற எண்ணத்தை நம்ம ஊக்குவிக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல குழந்தையும் அதன் வளர்ச்சியும் கொண்டு வராங்க. அடுத்து கற்கும் மற்றும் கற்பிக்கும் முறைகள், இது ரெண்டும் சேர்த்து வரும். இந்த இடத்துல பார்க்கணும், காரியாசன் ரெண்டும் ஒன்றா கொடுத்துருப்பார், கற்கும் மற்றும் கற்பிக்கும் முறை. ஆனால் H.C. லிண்டர்கன் என்ன கொடுத்துருப்பார்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. கற்கும் முறைகள் வேறு, கற்பிப்பவர் யார் அப்படின்ற மாதிரி. அதனால் அது ரெண்டுத்தில் எதிர்பார்க்குற கொஷினாக இருக்கும். அடுத்து மாணவர்களுடைய வளர்ச்சி. ஒரு சில மாணவர்கள் அபரிமிதமான வளர்ச்சியாக இருப்பாங்க. அந்த மாணவருடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சூழ்நிலைக்கும் மரபுக்கும் ஏற்றவாறு இருக்கக்கூடியனாலே மாணவர்களின் வளர்ச்சி நிலையை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல், கைட்னஸ் கவுன்சிலிங். ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம கைட்னஸ் பண்ணோம்னா சிறந்த முறையில் இருப்பாங்க. அப்படின்றதுனால நிச்சயமாக இதில் இருந்து ஒரு கொஷின்ஸ் நமக்கு வரும். டெட் பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, கல்வி உளவியல் ஃபஸ்ட்டு டாபிக். இதை 1 by 1 நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். சரிங்களா? இதுவரை நாங்கள் நம்மளுடைய அண்ணா IAS அகாடமி ஆரணியில் இருக்கக்கூடியதில் ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஆஃப்லைன் நேரடியாக வருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வர சனிக்கிழமை காலையில் நீங்கள் நேரடியாக வகுப்புக்கு கலந்து கொள்ளலாம். சனி ஞாயிறு மட்டும் இங்கே ஆஃப்லைனில் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த ஆஃப்லைன் கிளாஸில் நீங்கள் வந்து உளவியல் அடுத்த ஆங்கிலமும் மற்ற அனைத்து வகுப்புகளும் இங்கே நடத்துவதற்கு தெளிவுபடுத்தியிருக்கும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நேரடியாக வரவராக இருந்தால் சனிக்கிழமை காலையில் வந்து பாருங்கள்.